ஹைவே இன்ஜினியரிங் கிளாஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைவே கிராஸ் செக்ஷன் எலிமெண்ட்ஸ். ஹைவே கிராஸ் செக்ஷன் எலிமெண்ட்ஸ் டோட்டலாக 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன், செகண்ட் அன்இவன்னஸ், தேர்ட் லைட் ரிஃப்ளெக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபோர்த் ட்ரைனேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர். ட்ரைனேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிறது கேம்பர் தான். ஜென்ரலி நம்ம வந்து ரோட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கிராஸ் ஸ்லோப் தான் என்னென்னா கேம்பர். அண்ட் அந்த கேம்பர் தான் ட்ரைனேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர். ஜென்ரலி கேம்பர் எதுக்காக தான் ப்ரொவைட் பண்ணுறோம்? சர்ஃபேஸ் வாட்டர் வந்து ட்ரைனேஜ் பண்ணுறதுக்காக, ட்ரெயின் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அதான் என்னென்னா ட்ரைனேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி கேம்பர். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஜென்ரலி வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து ட்ராவல் ஆகுது ஒரு பாத்வேயில், இந்த மாதிரி இதுதான் அந்த பாத்வே. அண்ட் வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுது, அந்த வெஹிக்கிளோட டயரை கன்சிடர் பண்ணுறோம். இந்த டைரெக்ஷனில் அந்த வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுது அப்படின்னா டயர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்? இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அண்ட் இந்த ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே எந்த டைரெக்ஷனில் வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிட்ருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் தான் வெஹிக்கிளும் ட்ராவல் ஆகிட்ருக்கு. ஸோ எப்போவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதே டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும். ஓகே, அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்போசிட் டைரெக்ஷன் கிடையாது, அலாங் தி டைரெக்ஷன் ஆஃப் தி மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கிள். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது, அந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தான் ஜென்ரலி வந்து அந்த வெஹிக்கிளோட ஆப்ரேட்டிங் ஸ்பீட் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோன்னா ஸ்டாப் ஆகுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதில் பாருங்கள், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இட் ஜென்ரலி டிட்டர்மைன்ஸ் தி operating speed and minimum distance requirement for the stopping of the vehicles, and frictional force acts along the direction of motion of vehicle when the vehicle is moving. ஸோ எப்போவுமே வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த வெஹிக்கிள் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்கிட்டிங். ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஷியல் மூமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்கும் when compared to that of longitudinal மூமெண்ட். ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த வெஹிக்கிளோட டயர் மூமெண்ட், அண்ட் லாஞ்சிடியூனல் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த வெஹிக்கிள் வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய அந்த பாத்து. ஸோ எப்போவுமே வந்து அந்த டயர் மூமெண்ட் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து ரோட்டில் ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய பாத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது லாஞ்சிடியூனல் மூமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சர்க்கம்ஃபரன்ஷியல் மூமெண்ட் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் நமக்கு நடக்கிறது தான் என்ன? ஸ்லிப்பிங் அப்படிங்கிற கண்டிஷன். ஸ்கிட்டிங் அப்படிங்கிறது லாஞ்சிடியூனல் மூமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்கும், அதாவது வெஹிக்கிள் வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் ஆகியிருக்கக்கூடிய பாத் வந்து கிரேட்டராக இருக்கும், அந்த டயர் ரொட்டேட் ஆகிருக்கிறது வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லாஞ்சிடியூனல் மூமெண்ட் வந்து மோர் தென் தி சர்க்கம்ஃபரன்ஷியல் மூமெண்ட் அப்படின்னா அந்த கேஸில் நமக்கு நடக்கிறது தான் ஸ்கிட்டிங். ஸோ இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்னென்னா, டயர் எவ்வளோ தூரத்துக்கு ரொட்டேட் ஆகிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பாத் வந்து அந்த ரோட் சர்ஃபேஸில் அந்த வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிருக்கணும். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நோ ஸ்கிட்டிங் அண்ட் நோ ஸ்லிப்பிங் இந்த கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கிரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிட்டிங் இல்லைனா ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அண்ட் ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன், செகண்ட் வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷன். லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இதான் அந்த ரோட் பாத் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறது தான் லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட் ரோட் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடியது லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன். அண்ட் இதே இது ஒரு கர்வ் பாத் லைக் நம்ம ஜென்ரலி லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வந்து சூப்பர் எலிவேஷன்ஸில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் அந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடியது தான் என்னென்னா லேட்ரல் ஃப்ரிக்ஷன். ஓகே, அண்ட் அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் ஐஆர்சி. Longitudinal friction வந்து generally it is in between the range of 0.35 to 0.40 and lateral friction வந்து 0.15. இந்த values ரொம்பவே important. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அன்இவன்னஸ். அன்இவன்னஸ்னாலே நமக்கு அந்த வேர்டே தெரியுது, பேமெண்ட் வந்து ஈவனாக இல்லை அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலி ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரோட் வந்து ஈவனாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து அதில் ட்ராவல் ஆக முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அண்ட் அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னென்னா பம்ப் இன்டிகிரேட்டர். அண்ட் இந்த பம்ப் இன்டிகிரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோட் சர்ஃபேஸ் வழியாக ட்ராவல் ஆகி அண்ட் எவ்வளோ அண்டுலேஷன்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ மேடு பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் அந்த ரெக்கார்டை வந்து எந்த யூனிட்டில் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னா ஜென்ரலி mm/km.
ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ எம்எம் வந்து அண்டுலேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதோட அந்த வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். ஒரு கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ எம்எம் வந்து அண்டுலேஷன் வெர்டிக்கல் அண்டுலேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மிஷின் வந்து என்ன அந்த மிஷின் வந்து என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கே பாருங்கள். அன்இவனஸ் இண்டெக்ஸ் இஸ் தி cumulative measure of vertical undulation of pavement surface recorded per unit length of the road. அதே தான். அண்ட் அன்இவனஸ் ஜென்ரலி எதில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா பம்ப் இன்டிகிரேட்டர் அப்படிங்கிற அந்த மிஷின் மூலமாக தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேல்யூ ஆஃப் அன்இவனஸ் அண்ட் டைப் ஆஃப் பேமெண்ட். அந்த அன்இவனஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 1500 mm விடைக்கும் லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து குட். நம்ம அதில் வந்து வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து 1500 to 2500 mm per கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி, அது கூட ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், கிரேட்டர் தென் 3500 mm per கிலோமீட்டர். ஸோ கிரேட்டர் ஆச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட்டில் வந்து நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால் ப்ராப்பராக அந்த ரோட் சர்ஃபேஸால் ட்ராவல் ஆக முடியாது. அதாவது நிறைய மீடுபள்ளம் இருந்துச்சுன்னா நம்மளால் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த பேமெண்ட் வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, வெஹிக்கிள் வந்து அதில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த அன்இவனஸ். அண்ட் அந்த அன்இவனஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லைட் ரிஃப்ளெக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஜென்ரலி நைட் விசிபிலிட்டி எதெல்லாம் தான் டிபெண்ட் ஆகிருக்கோன்னா அந்த பேமெண்ட்டோட கலரும் அண்ட் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட் அதை தான் ஜென்ரலி டிபெண்ட் ஆகிருக்கும். அதனால் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நைட் விசிபிலிட்டி ஜென்ரலி டிபெண்ட்ஸ் அப்பான் கலர் அண்ட் லைட் ரிஃப்ளெக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பேமெண்ட் சர்ஃபேஸ். அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிட் பேமெண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஸ்லோப் ஆர் கேம்பர். கிராஸ் ஸ்லோப் இல்லைனா கேம்பர் மெயின் ரீசன் அண்ட் ஒன்லி ஒன் பர்பஸ் எதுக்காக அப்படின்னா வாட்டரை வந்து ட்ரெயின் ஆஃப் பண்ணுறது. நான் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதான் கொடுத்துருக்கேன், டு ட்ரெயின் ஆஃப் தி வாட்டர் ஃப்ரம் தி ரோட் சர்ஃபேஸ். ஓகே, அண்ட் அதை எப்படி ஜென்ரலி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். 1 in n or in percentage அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஜென்ரலி இதான் அந்த கேம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த டாப் மோஸ்ட் ரீஜனை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, க்ரௌன். அண்ட் இந்த க்ரௌன்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அந்த டெப்த் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஒய் அந்த டெப்த்தை கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா தான் என்னென்னா 2x² டிவைடட் பை n into w. அண்ட் அந்த x² அதான் சொன்னீங்களா, அந்த க்ரௌன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம டெப்த்து கண்டுபிடிக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா எக்ஸ். அண்ட் n அப்படிங்கிறது அந்த ஸ்லோப் வேல்யூ 1 in n. நம்ம ஜென்ரலி நம்ம கிராஸ் ஸ்லோப் அப்படி தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த n வேல்யூ. அண்ட் w அப்படிங்கிறது வித் ஆஃப் தி ரோட். வித் ஆஃப் தி ரோடு தான். ஓகே, அண்ட் அந்த கேம்பர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் ஜென்ரலி வந்து நமக்கு தெரியும் இந்தியன் கண்டிஷன்ஸ் அந்த ரெயின்ஃபால் கண்டிஷன் வந்து டிஃபராக இருக்கும். சில இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கலாம், சில இடத்துல வந்து லோ ரெயின்ஃபாலாக இருக்கலாம். அண்ட் அந்த ரெயின்ஃபாலுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம கேம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். பிகாஸ் ஹெவி ரெயின்ஃபாலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் வந்து நிறையா வாட்டர் வந்து அங்கே வந்து இருக்கும். அண்ட் அந்த வாட்டர் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆஃப் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணணும். அதே இது லோ ரெயின்ஃபால் ஏரியாஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ரெயின் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அதுதான் இதில் கொடுத்துருக்கேன். அந்த ரோட் சர்ஃபேஸ் கண்டிஷன் அண்ட் கேம்பர் வந்து ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் லோ ரெயின்ஃபால். ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் காங்கிரீட் அண்ட் திக் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ். சிமெண்ட் காங்கிரீட் அண்ட் திக் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ் ஹெவி ரெயின்ஃபால் கண்டிஷனில் நம்ம ஸ்லோப் எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா 2% ஆர் 1 in 50 இந்த ரெண்டுலேயும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் லோ ரெயின்ஃபாலில் 1.7% ஆர் 1 in 60. செகண்ட் தின் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ் ஹெவி ரெயின்ஃபாலாக இருந்துச்சுன்னா 1 in 40 ஆர் 2.5%. லோ ரெயின்ஃபால் 2% ஆர் 1 in 50. அண்ட் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் அண்ட் கிரேவல் பேமெண்ட் heavy rainfall 3% or 1 in 33 and low rainfall 2.5% or 1 in 40. Earthen road heavy rainfall 4% or 1 in 25 and low rainfall 3% or 1 in 33. ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, சம் வேல்யூஸ் இந்த மாதிரி லேட்ரல் ஃப்ரிக்ஷன், லான்ஜிடியூடல் ஃப்ரிக்ஷன் அண்ட் இந்த கேம்பர் வேல்யூஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிராஸ் ஸ்லோப் வந்து ஷோல்டருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், நம்ம
நம்ம பாத்வேக்கு நம்ம பார்த்தோம், அந்த லேனுக்கு நம்ம வெஹிக்கிள் போகக்கூடிய அந்த லேனுக்கு வந்து இந்த மாதிரி கேம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் அதே இது ஷோல்டர், அதாவது ஜென்ரலி நமக்கு தெரியும் ஷோல்டர் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சியாக அதாவது வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக, ஏதாவது பிரேக் டவுன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் 2 சைட்லேயுமே. ஸோ இதுதான் அந்த இதுனா இந்த 2 சைட்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஷோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஷோல்டர் வந்து அந்த பாத்வே இந்த பாத்வே இந்த லேனை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ரஃப்பாக தான் இருக்கும். அண்டு இந்த ஷோல்டரோட அந்த ஸ்லோப் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோன்னா, நம்ம அந்த லேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற லேனில், அதாவது வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய அந்த பாத்தில் நம்ம எவ்வளோ ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அதை விடைக்கும் ஸ்டீப்பாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரோட் சர்ஃபேஸ்லேருந்து ட்ரெயின் ஆகி வரக்கூடிய அந்த வாட்டர் வந்து மறுபடியும் வந்து ஷோல்டரில் வந்து அது வந்து ஸ்டாக்னண்ட் ஆகி அப்படியே தேங்கி இருக்கக்கூடாது. அதிலிருந்து அந்த ஷோல்டர்லேருந்து மறுபடியும் ட்ரெயின் ஆகி அது வந்து கிரவுண்டுக்கு தான் போகணும். ஸோ அதனால் அந்த லேன்லேருந்து நம்ம 0.5% அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளோட பாத்வேலேருந்து 0.5% வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்டீப்பாக தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ரோட் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து அந்த ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர்லேருந்து அது வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகி அண்டர் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ 0.5 கிராஸ் ஸ்லோப் ஆஃப் ஷோல்டர் வந்து ஷுட் பி 0.5% ஸ்டீப்பர் தேன் தி அட்ஜாயினிங் பேமெண்ட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர். ஸோ இந்த கேம்பர்ஸ் எல்லாம் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் வந்து சிமெண்ட் கான்க்ரீட் பேமெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேரபோலிக் கேம்பர் வந்து பிட்டுமினஸ் பேமெண்ட், அதாவது நம்மளோட தார் பேமெண்ட், அந்த இது பிட்டுமின் பேமெண்ட் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட் பேரபோலிக், இது வந்து மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி. அண்ட் இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.